நம்ம MDM வரலாற்றிலேயே எந்த ஒரு ப்ராடக்ட்டும் லாபம் இல்லாமல் பண்ணதே கிடையாதுங்க. ஆனால் இந்த சொட்டு நீர் ஹோஸ் மட்டும் லாபமே இல்லாமல் காஸ்ட் டு காஸ்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுக்கே நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட கொடுக்க முடியாத சொட்டு நீர் ஹோஸுக்கான 15 வருஷ வாரண்டியை நம்ம MDMல கொடுக்குறோங்க. ரொம்ப லோ குவாலிட்டியில் கம்மியான திக்னஸில் 400 மைக்ரான் எங்ககிட்ட கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப சாரி, அதை நாங்கள் பண்ணுறதே இல்லை. அவ்வளோ லோ குவாலிட்டியில் எங்ககிட்ட ப்ராடக்டே இல்லை. வெறும் வாயளவில் வாரண்டின்னு சொல்லாமல் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைமு சொட்டு நீர் ஹோஸுக்கு 15 வருஷ வாரண்டியை வாரண்டி கார்ட்லேயே பிரிண்ட் பண்ணி நம்ம MDMல மட்டும்தாங்க கொடுக்குறோம். வணக்கம். நம்ம MDMல நம்மெல்லாம் சொட்டு நீர் பைப்புன்னு சொல்லக்கூடிய ட்ரிப் இரிகேஷன் ஹோஸை லான்ச் பண்ணுற வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், இந்த சொட்டு நீர் பைப்பை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆள் கூலியை வந்து நம்ம சேமிக்க முடியும். 50லேருந்து 70% தண்ணீரை சேமிக்க முடியும். 50% உரத்தை சேமிக்க முடியும். இதெல்லாம் நம்ம வேருக்கே போயிட்டு தண்ணியும் உரத்தையும் சேர்க்கறதுனால 20% மகசூலையும் வந்து அதிகரிக்க முடியும். இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி நான் பேசவே போகிறதில்ல. உங்களுக்கு தெரியாத, யாருமே சொல்லாத இந்த சொட்டு நீர் பற்றின விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். நீங்கள் பொருள் வாங்குறப்போ ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த பொருளை பற்றின பேசிக்கான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. சொட்டு நீர் பைப்போட குவாலிட்டி அப்படின்றது ரெண்டே விஷயம் தாங்க. ஒன்று, இதில் நம்ம என்ன மாதிரி ரா மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது, என்ன திக்னஸில் இந்த மெட்டீரியல் தயாரிக்கப்படுது. ஸோ இந்த ரெண்டை தவிர இதில் வந்து வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இந்த சொட்டு நீர் பைப்பை பொறுத்தளவுக்கு ரெண்டு வகையாக தாங்க இருக்கும். ஒன்று வந்து பிளெயினு, இன்னொன்று வந்து இன்லைன் சொல்லக்கூடிய அந்த தண்ணி வர இடத்துல மட்டும் ட்ரிப்பர் வச்சுருக்கும். இந்த ரெண்டு வகையில் பார்த்தோம் அப்படின்னா, பிளெயினை பொறுத்தளவுக்கு நம்ம 1100 மைக்ரான் சொல்லக்கூடிய 1.1 mm திக்னஸும், இன்லைன் சொல்லக்கூடியதுக்கு 0.8 mmலையும் நம்ம திக்னஸ் வந்து கொடுக்குறோங்க. இதை விட கம்மியான திக்னஸில் நம்ம கிட்ட ப்ராடக்டே வந்து கிடையாதுங்க. சரி, ஓகே, இது வந்து 1100 மைக்ரான், இது 800 மைக்ரான், இதில் ஏமாறுறதுக்கும் ஏமாத்துறதுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு 1100 மைக்ரான் அவங்க சொல்லலாம், ஆனால் அவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா 900 மைக்ரானோ 800 மைக்ரானோ கொடுக்கலாம். உங்களுக்கு அதை அளக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிரமம். அது வந்து தெரியவே தெரியாது. அப்போ அது ரொம்ப ஈஸியாக நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வெயிட்டு. ஏன்னா 1100 மைக்ரானுக்கு 300 மீட்டருக்கான எடை வந்து மாறவே மாறாதுங்க. அது ஸ்டாண்டர்ட் தான். அதே மாதிரி தான் 800 மைக்ரான் 300 மீட்டரோ 500 மீட்டரோ எடை ஸ்டாண்டர்டு, அது மாறவே மாறாது. அதனால் நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும்னா திக்னஸை கேட்கறதை நிறுத்திட்டு எடை எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களை யாராலையும் ஏமாற்ற முடியாது. அடுத்தது ரொம்ப முக்கியமாக ரா மெட்டீரியல் குவாலிட்டியை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, அப்போ எவ்வளோ வருஷம் அவங்க வந்து லைஃப் கொடுக்குறாங்க, வாரண்டி கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் அந்த ரா மெட்டீரியல் குவாலிட்டியை வந்து நீங்கள் தீர்மானிக்க முடியும். ஏன்னா என்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. பொதுவாகவே நம்மக்கிட்ட 3 கிரேடில் வந்து நம்ம பண்ணுறோங்க. கிரேடு 1 பார்த்தோம் அப்படின்னா 10லேருந்து 15 வருஷ வாரண்டி. இந்தியாவிலே பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட கொடுக்க முடியாத வாரண்டியை வாரண்டி கடவுள் நம்ம கொடுக்குறோம். செகண்ட் கிரேடு பார்த்தோம் அப்படின்னா 5லேருந்து 10 வருஷம் வாரண்டியை கொடுக்குறோம். தேர்ட் கிரேட் அப்படின்னா 3லேருந்து 5 வருஷம் மட்டும்தான் வாரண்டி கொடுக்குறோம். நீங்கள் இதே வந்து குத்தைக்கு ஓட்டுறீங்க, இல்லை ஒரு டெம்பரரியாக ஒரே ஒரு கிராப்பு 2 கிராப்புக்கு வேணும்னா மட்டும்தான் இந்த 3வது கிரேடு நீங்கள் போகலாம். நீங்கள் ஓனாக நிலம் வச்சுருக்கீங்க, இல்லை குத்தைக்கு எடுத்தாலுமே நீண்டகால பயிர் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கிரேடு 1 இல்லை கிரேட் 2 நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்குங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம இந்த சொட்டு நீர் பைப்பை பொறுத்தளவுக்கு லாபமே இல்லாமல் காஸ்ட் டு காஸ்ட்டில் நம்ம பிராண்டை ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஓப்பன் சேலஞ்சும் நான் கொடுக்குறேன். நம்ம விலையெல்லாம் இப்போ பட்டியலிட்டு காமிக்கிறோம். நீங்கள் இந்த விலையை விட எங்கேயாவது ஒரு நிறுவனத்தில் கம்மியாக கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டா இந்த சொட்டு நீர் பைப்பை நான் உங்களுக்கு இலவசமாகவே கொடுத்துட்றேங்க. இப்போ நம்ம இந்த விலைப்பட்டியலை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளெயின் ஹவுஸ்க்கான விலைப்பட்டியலை பார்த்தோம் அப்படின்னா கிரேட் 1 10லேருந்து 15 வருஷம் வாரண்டியோடு வரும். இது விலை பார்த்தீங்கன்னா ₹10.90 வரும். ₹3 தள்ளுபடி போக இப்போ நம்ம ₹7.90 கொடுத்துட்ருக்கோம். கிரேட் 2 5லேருந்து 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். ₹9.40 வரும். ₹2 தள்ளுபடி போக ₹7.40 நீங்கள் கட்டினா போதும். கிரேட் 3 பார்த்தோம்னா 3லேருந்து 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். ₹6.90 வரும். ₹2 தள்ளுபடி போக வெறும் ₹4.90 நீங்கள் கட்டினா போதும். அடுத்து இந்த இன்லைன் ஹோஸை பொறுத்தளவுக்கு கிரேட் 1 10லேருந்து 15 வருஷம் வாரண்டியோட ₹9.40 வருது. இதில் ₹3 தள்ளுபடி போக நீங்கள் வெறும் ₹6.40 கட்டினா போதும். கிரேட் 2 5லேருந்து 10 வருஷம் வாரண்டியோட வருது. ₹7.90
வருது. ரூ. 2 தள்ளுபடி போக வெறும் ரூ. 5.90 நீங்கள் கட்டினா போதும். கிரேட் 3 3லேருந்து 5 வருஷம் வாரண்டியோட வருது. ரூ. 6.90 வருது. இதில் ரூ. 2 தள்ளுபடி போக நீங்கள் கட்ட வேண்டிய தொகை வெறும் ரூ. 4.90 தாங்க. ஸோ இந்த விலைப்பட்டியலும் இந்த ஆஃபரும் குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் தாங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு ஒரு லாபமே இல்லாமல் ஒரு ப்ராடக்ட்டை ரன் பண்ணுறதுன்றது எந்த ஒரு நிறுவனத்துக்குமே சாத்தியமில்லாத விஷயம். அதனால் கூடிய சீக்கிரமே இதில் விலையேற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இப்போ இருக்கிற நல்ல ஆஃபரில் சூப்பரான குவாலிட்டி மெட்டீரியலில் இந்த சொட்டு நீர் பைப்பை வாங்கி உங்கள் விவசாயத்தை மேலும் செழிக்க என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.